Hello dear students, how are you? I hope you all are doing well at home. Welcome back science class from 6th standard. In this video section, we are going to learn chapter 7, Getting to Know Plants, third video. Okay students, before we start our lesson, we will recollect what we have learnt about this topic in last video. Last videoவில் நம்ம எது வரைக்கும் பார்த்துருக்கோம் அப்படின்னா ஹர்ப்ஸு, ட்ரீஸு, ஸ்ட்ரப்பு, நெக்ஸ்ட்டு க்ரீப்பர், கிளைம்பர்ஸ் இதெல்லாம் ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். செகண்ட் வீடியோவில் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸ்டெம் பார்த்தோம். இப்போ லீஃப் பார்த்துட்ருக்கோம். லீஃபில் வெனேஷியன் டைப்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதில் என்னென்ன மிட்ரிப் என்ன, வைன்ஸ் என்ன அது பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வெனேஷியன் டைப்ஸ் 2 டைப்ஸ் பார்த்தோம். ஒன்று வந்து பேரலல் வெனேஷன், ரெடிகுலர் வெனேஷன் அப்படின்னு 2 டைப்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒன் ஆக்டிவிட்டி 4. ஸோ இந்த ஆக்டிவிட்டி 4 என்னென்னா, ஒரு ஸ்டெம் எடுத்து, அதாவது ஒரு பிளான்ட் எடுத்து பாலித்தீன் கவர் போட்டு டைட்டாக வந்து என்ன பண்ணிடணும், டைப் பண்ணிடணும். ஸோ டைட் பண்ணும்போது கண்டினியூஸாக அப்படியே கொஞ்ச நாள் விட்டோம்னா, ஒரு 2 or 3 days விட்டுட்டோம்னா அதில் ஏர் பபிள்ஸ் வந்து ட்ராப்லெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் அந்த கவரில், பாலித்தீன் கவரில். ஸோ இதுக்கான ரீசன் என்ன, ட்ராப்லெட் வந்து எதனால் ஃபார்ம் ஆகுது அந்த பேக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான ரீசன் லீஃப்லேருந்து ட்ராப்ஸ் வந்து வெளியே வந்து வருது. ஓகேங்களா? அதாவது வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து வெளியே வருது. லீஃபு வாட்டர் ட்ராப்லெட்ஸை வெளியே அனுப்புது, அந்த ப்ராசஸ் தான். ஓகேங்களா? அதாவது வாட்டர் கம்ஸ் அவுட் ஆஃப் லீவ்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் வேப்பர் பை அ ப்ராசஸ் இஸ் கால்டு டிரான்ஸ்பிரேஷன். அதாவது வாட்டர் கீழேருந்து அப்சர்வ் பண்ணுற ஒரு ரூட் வந்து கீழேருந்து அப்சர்வ் பண்ணுற வாட்டரை லீஃப் வழியாக வேப்பரைசேஷன் ஆனதுக்கப்புறம் லீஃப் வழியாக அந்த வாட்டர் வந்து வேப்பராக வெளியே போகுது. ஓகேங்களா? அதாவது நீராவின்னு சொல்லுவோம்ல, ஆவியாக வெளியே போயிட்டுருக்கு. ஆவியாக வெளியே போகிற ப்ராசஸ் பேர் தான் அப்படி என்னென்னா டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பிளான்ட்ஸ் ரிலீஸ் எ லாட் ஆஃப் வாட்டர் இன்டு த ஏர் த்ரூ திஸ் ப்ராசஸ். நிறையா வாட்டர்ஸை வந்து பிளான்ட்டு இந்த மாதிரி தான் என்ன பண்ணிகிட்ருக்கு, ஏராக கன்வெர்ட் பண்ணி அனுப்பிட்டுருக்கு. ஸோ லீஃப் வந்து இந்த டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இல்லாமல் இன்னொரு ஃபங்க்ஷனையும் பண்ணிகிட்ருக்கு. ஓகேங்களா? அது ஆக்டிவிட்டி 5ல் பார்ப்போம். ஓகே, we would require a leaf, sprit, a beaker, test tube, burner, water, a plate and iodine solution. ஸோ இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு இந்த மெயின் இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ், ஓகேங்களா, அதாவது மெட்டீரியல்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. Put a leaf in a test tube and pour spirit to completely cover the leaf. ஓகேங்களா? ஸ்பிரிட்னா ஆல்கஹால் தான். ஓகேங்களா? ஆல்கஹால் ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஃபுல்லாக லீஃப் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற வரைக்கும். ஓகே, நவ் புட் த டெஸ்ட் டியூப் இன் எ பீக்கர் ஹாஃப் ஃபில்டு வித் வாட்டர். ஸோ இந்த பீக்கரில் கொஞ்சோண்டு வாட்டரை வந்து ஆட் பண்ணி பாயில் பண்ணணும். அந்த டெஸ்ட் டியூப் வந்து ஆல்கஹாலில் வச்சுருக்கோம். ஓகேங்களா? Heat the beaker till all the green color from the leaf comes out into the spirit in the test tube. அந்த ஸ்பிரிட் இருக்குல்ல, அதில் அந்த க்ரீன் பிளான்ட்டோட க்ரீன் கலர் எல்லாமே ஸ்பிரிட்டில் வந்து கன்வெர்ட் ஆகிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஃபுல்லாக அந்த டெஸ்ட் டியூப்பில் இருக்க சொல்யூஷன் க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இந்த ஆக்டிவிட்டியை பண்ணிகிட்ருக்கணும், ஹீட் பண்ணிகிட்டே இருக்கணும். டேக் அவுட் த லீஃப் கேர்ஃபுல்லி அண்ட் வாஷ் இட் இன் வாட்டர். ஸோ அதாவது ஃபுல்லாக க்ரீன் கலர் எல்லாமே சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அந்த லீஃபை வந்து வெளியே எடுத்து வாட்டரில் வாஷ் பண்ணணும். புட் இட் ஆன் எ பிளேட் அண்டு pour சம் அயோடின் சொல்யூஷன். ஒரு பிளேட்டில் வச்சு அதில் என்ன பண்ணணும், அயோடின் சொல்யூஷனை ஆட் பண்ணணும். ஸோ இந்த ஆக்டிவிட்டியில் நம்ம ஸ்பிரிட் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும், அதாவது திடீர்னு பர்ஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவ்வளோ ட்ரை பண்ண தேவையில்லை இந்த ஆக்டிவிட்டியை. ஓகே, ஸோ இதில் கம்பேர் பண்ணணும் அந்த கலர்ஸை. ஸோ இந்த மாதிரி அயோடின் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சு, அந்த லீஃப் வந்து பர்பிள் கலரில் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா, பர்பிளிஷ் கலராக சேஞ்ச் ஆகிருந்ததுன்னா, அயோடின் சொல்யூஷன் ஆட் பண்ணதுக்கப்புறம் லீஃப் பர்பிள் கலராக சேஞ்ச் ஆகிருந்துச்சுன்னா அதில் என்ன நடந்திருக்கு, ஸ்டார்ச் வந்து லீஃப் வந்து அதுக்கு தேவையான ஸ்டார்ச்சை அதுவே ப்ரிப்பேர் பண்ணுது, அந்த லீஃபில் ஸ்டார்ச் இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நிறைய பிளான்ட்ஸ் வந்து என்ன பண்ணுது, அதோட மல்டிபிள் பார்ட்ஸில் இருக்கிற ஸ்டார்ச் எல்லாத்தையுமே கன்வெர்ட் பண்ணி ஒரு ஃபுல் ஃப்ரூட்டாகவும் கன்வெர்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டேட்டோலாம் பார்த்திங்கன்னா, அந்த பொட்டேட்டோ வந்து பச்சை
அதாவது வேக வைக்காத ஓகேங்களா பாயில் பண்ணாத பொட்டேட்டோஸ் இருக்குல்ல அதை ஸ்லைஸ் பண்ணி அதை செக் பண்ணாலும் அதுலேயும் ஸ்டார்ச் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகும். பொட்டேட்டோவில் முக்கால்வாசி ஸ்டார்ச் தான் இருக்குது. பொட்டேட்டோஸ் கெட் தி ஸ்டார்ச் ஃப்ரம் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் அண்ட் ஸ்டோர் இட். ஸோ பொட்டேட்டோஸ் வந்து அதுக்கு தேவையான ஸ்டார்ச்சை பிளான்ட்டோட லீஃபு அப்புறம் ஸ்டெம் அந்த மாதிரி பார்ட்ஸஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து என்ன ஆகுது ஃப்ரூட்டாக கன்வெர்ட் ஆகுது ஓகேங்களா. However, leaf prepare their food in the presence of sunlight and a green colored substance present in them. ஸோ குளோரோஃபில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குல்ல அதை யூஸ் பண்ணி தான் லீஃப் என்ன பண்ணுதுன்னா அதுக்கு தேவையான ஃபுட்டு சன்லைட் மூலயமா ப்ரிப்பேர் பண்ணிக்குது. ஓகே, for this they use water and carbon dioxide from air. This process is called photosynthesis. ஸோ இந்த ப்ராசஸில் வந்து இந்த ப்ராசஸ் தான் photosynthesis அப்படி சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ என்னென்ன உங்களுக்கு வாட்டர், ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் யூஸிங் ஈக்குவேஷன் ஓகேங்களா. அதாவது என்னென்னா வாட்டர் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸை ஈக்குவேஷனில் இங்கே ரைட் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் 6H2O ப்ளஸ் 6 கார்பன் டை ஆக்சைடு gives இங்கே வந்து அதுக்கு முன்னாடி என்னென்னா சன்லைட் with the presence of chlorophyll ஓகேங்களா. chlorophyll with the presence of sunlight. chlorophyll. ஸோ உங்களுக்கு கிடைக்கிற என்ன இது இந்த வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இது ரெண்டும் என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா C6H12O6 ப்ளஸ் 6 ஆக்சிஜன் வந்து வெளியே லிப்ரேட் ஆகுது. இது வந்து ஸ்டார்ச் பிளான்ட்டுக்கு தேவையான ஸ்டார்ச்சாக கன்வெர்ட் ஆகிடுது. இது வந்து ஆக்சிஜன் வந்து மேலே போயிடுது, ஏராக கன்வெர்ட் ஆகிட்டு ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராசஸ் தான் ஒவ்வொரு ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்லேயுமே ஒவ்வொரு லீஃப்லேயுமே நடந்துகிட்ருக்கு. ஓகே, ஆக்சிஜன் இஸ் கிவன் அவுட் இன் திஸ் ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸில் ஆக்சிஜன் வந்து வெளியே வருது ஓகேங்களா. த ஃபுட் ப்ரிப்பேர்டு பை லீஃப் ultimately get stored in different parts of your plants as starch. ஸ்டார்ச்சை வந்து பிளான்ட்டோட ஒவ்வொரு சைடு வைஸுமே என்ன பண்ணிகிட்ருக்கு, அதாவது ஒவ்வொரு பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்லேயுமே வந்து ஒவ்வொரு பார்ட்ஸ்லேயுமே ஸ்டோர் பண்ணிட்டு தான் இருக்குது ஓகேங்களா. பிளான்ட் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்ருக்கு. ஹவு டு வி நோ தட் த லீஃப் ஹேஸ் ப்ரிப்பேர்டு தட் ஸ்டார்ச் அண்ட் நாட் ரிசீவ்டு இட் ஃப்ரம் அனதர் பார்ட் ஆஃப் த பிளான்ட்? டு டெஸ்ட் திஸ் the above activity can be repeated with a little difference. Place a potted plant with a green leaf in a dark room for a day or two. அதாவது ஒரு நாள் இல்லை 2 நாள் வந்து என்ன பண்ணணும், இதை வந்து இதே ப்ராசஸை வந்து டார்க் ரூமில் நம்ம கண்டினியூ பண்ணணும். நவ் கவர் ஏ போர்ஷன் ஆஃப் த லீஃப் ஆஃப் த பிளான்ட் கம்ப்ளீட்லி. அதாவது ஒரு பிளான்ட்டை வந்து என்ன பண்ணணும்னா லீஃப் எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். கவர் பண்ணிவிட்டு அந்த லீஃப் வந்து வெளியே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். பிளான்ட்டு மட்டும் டார்க் ரூமில் வச்சுருக்கணும் ஓகேங்களா. அதாவது பிளாக் பேப்பர் யூஸ் பண்ணி லீஃப் ஃபுல்லுத்தையுமே வந்து கவர் பண்ணிடணும், சன்லைட் உள்ளே வராத அளவுக்கு. ஃபியூ டேஸ் ஓகேங்களா. ரிமூவ் த லீஃப் கவர்டு இன் பிளாக் பேப்பர் அண்ட் ரிப்பீட் த டெஸ்ட் ஃபார் ஸ்டார்ச். ஸோ இப்போ வந்து 2 or 3 days வந்து அந்த பிளான்ட்டை வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஸ்டார்ச் அதாவது சன்லைட்டில் இல்லாமல் நைட்டில் இருக்க மாதிரி, அதாவது டார்க் ரூமில் இருக்கிற மாதிரி சன்லைட்டே அந்த லீஃபில் படாத அளவுக்கு நம்ம 2 or 3 days வச்சுருக்கோம். ஸோ அப்போ 2 or 3 days வச்சுருக்கும் போது அது ஸ்டார்ச் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். எடுத்து செக் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்டார்ச் வந்து இருக்குன்னு தான் காட்டும். ரீசன் என்னென்னா ஆல்ரெடி கன்வெர்ட் பண்ணி வச்சுருந்த ஸ்டார்ச்சை வந்து அது பிளான்ட்டோட ஒவ்வொரு பார்ட்லேயுமே வந்து சேர்த்து வச்சுருக்கும். ஸோ அப்படி சேர்த்து வச்சுருக்கும் போது அதுக்கு தேவை அப்படின்றப்ப பிளான்ட்டு யூஸ் பண்ணிக்குது, எல்லா பார்ட்ஸுக்குமே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இது வந்து இந்த ஆக்டிவிட்டி மூலயமா நம்மளால் என்ன பண்ண முடியும், கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், we see that the stem supply leaf with water. ஸோ ஸ்டெம் என்ன பண்ணுது, அந்த ஸ்டெம்மோட போர்ஸ் வழியாக
லீஃபுக்கு வாட்டரை சப்ளை பண்ணுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு த லீஃப் யூஸ் த வாட்டர் டு மேக் ஃபுட். லீஃப் வந்து என்ன பண்ணுது, அந்த வாட்டரை வந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்குது. த லீவ்ஸ் ஆல்சோ லூஸ் வாட்டர் த்ரூ டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் மூலயமா அந்த லீஃப் என்ன பண்ணுது, அதுக்கு தேவையான வாட்டர் எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணிக்குது. ஓகேங்களா. ஹவு டு த ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ் கெட் த வாட்டர். ஸோ அதாவது ஸ்டெம்முக்கும் லீஃபுக்கும் வாட்டர் வந்து ஆக்சுவலாக எப்படி கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோம்னா ரூட். சரிங்களா. அதாவது ரூட், வேர். ஸோ அந்த வேர்லேருந்து தான் ஒவ்வொரு பிளான்ட்டுக்குமே என்ன பண்ணுது, கீழே கிரவுண்ட் வாட்டர் அப்புறம் வந்து கீழே நம்மளுக்கு கிடைக்கிற வாட்டர்ஸ் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி ரூட்டு தான் ஸ்டெம்முக்கும் பிளான்ட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கு. ஓகேங்களா. ஸோ ரூட் தான் வந்து பிளான்ட்டுக்கு தேவையான வாட்டர், மினரல்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து சாயிலேருந்து அப்சர்வ் பண்ணி கொடுத்துட்ருக்கு. ஓகேங்களா. ஸோ இங்கே இந்த பாருங்கள், இது வந்து ஆக்சுவலாக ஸ்ப்ரவுட்டிங். ஓகேங்களா. அந்த ஸ்ப்ரவுட்டிங் ப்ராசஸ் நடக்கும்போது அதில் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகுறது என்ன அந்த சீடில் அப்படின்னு பார்த்தீங்களா, ரூட் தான். ஓகேங்களா. அந்த ரூட் தான் என்னவா கன்வெர்ட் ஆகுது, உங்களுக்கு பெருசாக வளர்ந்து அதுக்கப்புறம் மேலே ஸ்டெம்மு, லீஃபு இப்படிலாம் கன்வெர்ட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு வளர்கிறது என்ன அப்படின்னா ரூட் தான். ஓகேங்களா. ஸோ ஓகே, லிசன். The root help in holding the plant firmly in the soil. அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சாயிலை பிடிச்சிட்டு ரூட் வந்து டைட்டாக பிடிச்சிட்ருக்கு. ஸோ அப்போ தான் பிளான்ட் என்ன பண்ணுது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ஹெல்த்தியாக வளரும். ஓகேங்களா. ரூட் வந்து செடி கீழே விழாமல் இருக்கிறதுக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்ருக்கு சாயிலை, ரொம்ப ஸ்ட்ராங்காக அங்கே வளர்ந்துருக்கும். ஓகேங்களா. தே ஆர் செட் டு ஆங்கர் த பிளான்ட் ஆஃப் த சாயில். ஓகேங்களா. அதாவது நங்கூரம் சொல்லுவோம்ல. ஸோ அந்த நங்கூரம் மாதிரி என்ன பண்ணிகிட்ருக்கு, ரூட் வந்து பிளான்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு போட் வந்து நகரக்கூடாது, ஒரு பெரிய ஷிப்லாம் நகரக்கூடாது அப்படின்னா கடலில் நடுவில் நங்கூரன்ட்டு ஒன்றே இறக்கி விடுவாங்க. நங்கூரத்தை இறக்கி விடும்போது போட் வந்து அந்த பிளேஸை விட்டு வேற எங்கேயும் மூவ் ஆகி போகாது. அதே மாதிரி தான் பிளான்ட்டுக்கு ரூட் தான் வந்து ஒரு நங்கூரம் மாதிரி, அதாவது ஆங்கர் மாதிரி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ரூட் ஃபார்மேஷன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த அதாவது மூங் தாலுக்கும் நெக்ஸ்ட்டு சன்னாக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. இது ரெண்டுத்துலேயுமே பாருங்களேன், லீஃப் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த ரூட் வந்து ரொம்ப சிங்கிளாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரொம்ப சைட் வைஸ்லாம் நிறையா வந்துட்டுருக்கு. ஓகேங்களா. இந்த மாதிரி ஒவ்வொரு பிளான்ட்டுக்குமே வந்து ரூட் ஃபார்மேஷன் ப்ராசஸ் வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து 2 டைப்ஸில் வந்து நம்மளுக்கு ரூட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ரூட்ஸ் வந்து டோட்டலாக 2 டைப்ஸில் இருக்குது. ஸோ ஒன் இஸ் டேப் ரூட் அண்ட் அனதர் இஸ் ஃபைப்ரஸ் ரூட். ஓகேங்களா. அதாவது டேப் ரூட் அப்படின்னா என்னென்னா ஆணிவேறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஆணிவேறுனா ஃபுல்லாக நல்லா, அதாவது ரொம்ப ஆழத்தில் போயிட்டு கீழே ஒரு வேர் மட்டும் நல்லா ஆழமாக போயிட்டு பதிஞ்சிருக்கும், ஒரே ஒரு வேர். சைடில் சின்னதாக லைட்டாக தான் வந்து சைட் வைஸில் ரூட்ஸ் இருக்கும். இதுவே வந்து ஃபைப்ரஸ் ரூட் அப்படின்னா சல்லி வேருன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேர் வந்து எல்லா வேருமே ஒரே சைஸில் இருக்கும், ரொம்ப லாங்லாம் போகாது, மேலே படர்ந்துருக்கும். ஸோ நிறையா படர்ந்துருக்கிறதுனால இதுவும் வந்து அவ்வளோ சீக்கிரத்துக்கு நம்மளால் பிடுங்கி எடுக்க முடியாது. ஆனால் மெயினாக ஆணி வேர் தான் அவ்வளோ சீக்கிரத்துக்கு சீக்கிரமாக வந்து வெளியே எடுக்க முடியாது. சல்லி வேர் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்துடும், பட் ஆணி வேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த 2 டைப்ஸில் வந்து ரூட்ஸ் இருக்குது. ஓகே. For roots of the kind shown in figure 7.17, the main root is called a tap root. ஸோ மெயினாக நீட்டாக போயிட்டுருக்கல, நீட்டமாக போயிட்டுருக்க அந்த ரூட்டோட நேம் வந்து டேப் ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் த ஸ்மாலர் ரூட்ஸ் ஆர் கால்டு லேட்ரல் ரூட்ஸ். ஸோ இந்த ஃபிகரில் பாருங்கள், உங்களுக்கு மெயினாக நீட்டாக போயிட்டுருக்கல, ஸோ இந்த லாங்காக போயிட்டுருக்க ரூட்டோட நேம் வந்து ஆக்சுவலாக டேப் ரூட். ஸோ இந்த சைட் வைஸில் சின்னதாக இருக்குல்ல, ஸோ இந்த ரூட்ஸ் நேம் வந்து லேட்ரல் ரூட். அதுக்கப்புறமா அதாவது பின்னடை வளர்ந்த ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பிளான்ட்ஸ் வித் ரூட்ஸ் ஷோவின் ஃபிகர்ஸ் பக்கத்தில் இந்த 7.17 பி பார்ட் இருக்குல்ல, டு நாட் ஹாவ் எனி மெயின் ரூட். இதுக்குன்னு செப்பரேட்டாக மெயினாக ஒரு ரூட் கிடையாது, எல்லா ரூட்டுமே ஒரே சிமிலராக தான் இருக்கும். ஆல் ரூட்ஸ் சீம் சிமிலர் அண்ட் தீஸ் ஆர் கால்டு ஃபைப்ரஸ் ரூட்ஸ். ஸோ எல்லா ரூட்ஸுமே வந்து சிமிலராக தான் இருக்கும். செப்பரேட் த வீட்ஸ் யூ ஹாவ் கலெக்ட் இன்டு ஏ தோஸ் த ஹாவ் டேப் ரூட்ஸ் அண்ட் பி தோஸ் தட் ஹாவ் ஃபைப்ரஸ் ரூட்.
ஸோ எந்தெந்த பிளான்ட்லாம் அதாவது ஃபைப்ரஸ் ரூட்னா என்னென்னு சொல்லிட்டேன்ல, எல்லா ரூட்டுமே வந்து ஒரே மாதிரி சிமிலராக தான் இருக்கும். ஸோ எதுக்குன்னு செப்பரேட்டாக வந்து நிறையா ரூட்ஸ், அதாவது ரொம்ப லாங் ரூட் எதுவுமே கிடையாது, எல்லா ரூட்டுமே ஒரே சிமிலராக இருக்கும். இதுதான் வந்து ஃபைப்ரஸ் ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்தெந்த பிளான்ட்டுக்கெலாம் வந்து டேப் ரூட் இருக்குது, எந்தெந்த பிளான்ட்டுக்கெலாம் வந்து ஃபைப்ரஸ் ரூட் இருக்குது அப்படின்றத நீங்கள் கிளாரிஃபை பண்ணி ஆன்சர் பண்ணணும். ஓகே, we have learned that root absorb water and minerals from the soil and the stem conduct these two leaves. ஸோ ரூட் வந்து வாட்டர் அண்ட் மினரல்ஸை அப்சர்வ் பண்ணுது. அப்சர்வ் பண்ண வாட்டர் அண்ட் மினரல்ஸ் வந்து ஸ்டெம் வழியாக வந்து பார்ட் எல்லாத்துக்கும், அதாவது பிளான்ட்டோட எல்லா பார்ட்டுக்குமே வந்து கண்டக்ட் பண்ணி லீஃப் வரைக்கும் போகுது. லீவ்ஸ் அண்ட் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் எல்லா பார்ட்ஸுக்கும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. த லீஃப் ப்ரிப்பேர் ஃபுட்டு, லீஃப் வந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுது. திஸ் ஃபுட் ட்ராவல் த்ரூ த ஸ்டெம் அண்ட் இஸ் ஸ்டோர்டு இன் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த பிளான்ட். ஸோ ப்ரிப்பேர் பண்ண லீஃபில் ப்ரிப்பேர் ஆன ஃபுட் வந்து ஸ்டெம் வழியாக மற்ற எல்லா சைட் வைஸ் எல்லா பார்ட்டுக்குமே போகுது, பார்ட்டில் போயிட்டு ஸ்டோர் ஆகுது. ஓகேங்களா, வி ஈட் சம் ஆஃப் த டிஃப்ரெண்ட் ஆஸ் ரூட்ஸ். சில ஃபுட் ஐட்டம் பார்த்திங்கன்னா நம்ம ரூட்ஸ்லேருந்து தான் எடுத்திருக்கோம். அந்த ஃபுட் ஐட்டம், அந்த வெஜிடபிள்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட், ரேடிஷ், ஸ்வீட் பொட்டேட்டோ, டர்னிப், நெக்ஸ்ட்டு டொபாக்கோ. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், இல்லை ரூட்டை தான் வந்து நம்ம என்னவாக எடுத்துகிட்ருக்கோம், ஃபுட் ஐட்டமாக எடுத்துகிட்ருக்கோம். வி ஆல்சோ ஈட் மெனி அதர் பார்ட் ஆஃப் த பிளான்ட் வேர் த ஃபுட் இஸ் ஸ்டோர்ட். மற்ற எல்லா பார்ட்டுமே, அதாவது ஃப்ளாரும் நம்ம ஃபுட்டாக வெஜிடபிளாக எடுத்துக்கிறோம், நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்டும் வெஜிடபிளாக எடுத்துக்கிறோம், அடுத்தது லீஃபுமே வெஜிடபிளாக எடுத்துகிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா, in the next session we will study about the structure of a flower. ஸோ ரிமைனிங் பார்ட், ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஃபுல் பார்ட்டில் பிளான்ட் ஆஃப் பார்ட்டில் ரூட் இருக்குது. ஓகேங்களா, ரூட்டு சாயில் கடையில் ரூட் இருக்குது, ரூட்டுக்கு மேலே ஸ்டெம் போகுது, ஸ்டெம்லேருந்து உங்களுக்கு லீஃப் போகுது. ஓகேங்களா, இப்போ ஸோ கீழே இருக்க வாட்டர் அண்ட் மினரல்ஸாக ரூட் வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துகிட்டு போகுது. ஸ்டெம் வழியாக ஒவ்வொரு பார்ட்டுக்குமே, லீஃப் இருக்க எல்லா இடத்துக்குமே வந்து என்ன பண்ணுது, கன்வெர்ட் ஆகிட்டுருக்கு, கண்டக்ட் பண்ணி ஸ்டெம் வந்து கண்டக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்த லீஃபில் ப்ரிப்பேர் ஆகிற ஃபுட்டு ஸ்டெம் வழியாக பார்ட்ஸ், அதாவது பாடி பார்ட்ஸ் இருக்குல்ல, அதாவது பிளான்ட்டோட பார்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்ருக்கு. இந்த ரெண்டு ப்ராசஸ்மே கண்டினியூவாக எப்பயுமே நடந்துகிட்ருக்க ஒரு ப்ராசஸ். ஓகேங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், that's the end of our topic. I hope you all are understand this topic. If you have any doubt, please leave a question in our WhatsApp group. Remaining part we will see later. Thank you students. Thank you to all. Happy learning.